ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே மென்மையாகவும் இருக்கிற சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சரியான அளவுகள் அப்புறம் ஒரு சில டிப்ஸுகளும் நான் இதில் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கொர கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொர கொரன்னு இருக்குது. ஏன்னா நைஸாக ஆட்டக்கூடாது. வடைக்கு இந்த மாதிரி கொர கொரப்பாக இருந்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு. நீங்கள் வாழைப்பூ வடைக்கு அரைக்காதீங்க மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். எல்லா வாழைப்பூவும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 3லேருந்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது மொறுமொறுப்பு தரும். தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வாசனையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்தே பிசையுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றி மாவு அரைக்காதீங்க. கொஞ்சம் கெட்டி பதத்துலேயே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்தே நல்லா உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப மெலிசாக எடுக்கக்கூடாது, ரொம்ப தடிசாகவும் எடுக்கக்கூடாது. மீடியமான சைஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இதே போல் நம்ம எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி நம்ம வடைக்கு எடுத்து வச்சிடலாம். வாழைப்பூ உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ரொம்ப தடிசாவும் இல்லை மெலிசாவும் இல்லை, கரெக்டான ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கும் எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே போல் நம்ம எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஸ்டவ்வு மீடியம் ஸ்லோவில் வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீடும் வேண்டாம், ரொம்ப லோவும் வேண்டாம். மீடியமாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வடைக்கு போட்டவுடனே பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வருது. மேலே இருக்கிற அந்த மாவு எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆனதும் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு திருப்பி விடுங்க. இந்த எண்ணெயோட பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஒரே சைடு வேகாமல் 2 சைட்லேயும் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் திருப்பி போடுறது. மாவு பாருங்கள் கொஞ்சம் கூட உதிராமல் வடைக்கு நம்ம எப்படி ஷேப் போட்டோமோ அதே போல் தான் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இது பாருங்கள் நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு. எண்ணெயோட அந்த குடிக்கிற அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பபிள்ஸு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வடையை எண்ணெயில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கருகுனா மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே போல் நம்ம எல்லா மாவும் வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் உதிராமல் இருக்கும் வடை, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இந்த வாழைப்பூ வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சுவையான ஆரோக்கியமான சமையல் ரெசிபியை பார்க்குறதுக்கு நம்ம போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.